ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் பேக் டூ அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலோ லெவலிங்ல இருக்கக்கூடிய மோனார்க்ஸுக்கும், அப்புறமேட்டு ரூலர்ஸ்க்கும் சண்டை நடந்தா, அதில யார் ஜெயிப்பாங்கன்னா, இது முக்காவாசி பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, இந்த ஒரு வீடியோல நான் இத ஃபுல் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே சோலோ லெவலிங் பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக்க போட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்தில இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி விடுங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வளவலன் பிசன் ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்குள்ள போலாம் வாங்க. இவங்க 2 பேத்துல ஃபஸ்ட்டு யார் வின் பண்ணுவான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆப்சல்யூட் பீயிங்னா யாருன்னு தெரியணும். ஆப்சல்யூட் பீயிங்கை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் பீயிங்கை மானுவலை தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக ஆப்சல்யூட் பீயிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் யூனிவர்ஸோட ஒன் அண்ட் ஒன்லி காட். இவர் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணியிருப்பார், ரூலர்ஸ்லேருந்து மோனாக்ஸ் வரைக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் பீயிங் வந்து மோனாக்ஸ் எதுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்சல்யூட் பீயிங் கிரியேட் பண்ணதை அழிக்கிறதுக்கும், அப்புறமேட்டு நம்ம ரூலர்ஸ் எது கிரியேட் பண்ணியிருப்பான்னா அதை தடுக்கிறதுக்கும் தான் கிரியேட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோனாக்ஸுங்கிறவங்க டார்க் சைடு, இவங்க நம்ம ரூலர்ஸுங்கிறவங்க லைட் சைடு. அது போல தான் ரிப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அனிமேலையும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி ஷேடோ மானார்க் உருவாகிறாங்கிறது வந்து ஒரு தனி கதையாக போகும். அதை வந்து உங்களுக்கு தனி ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மோனாக்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்படி அவனை காப்பாற்றணும்னு. இந்த சண்டை பல வருஷமாக போயிட்டுருக்கும். இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் வந்து சும்மா சும்மா சண்டை போடுறது எங்களுக்கே பிடிக்கல, அவங்கள எப்படியும் வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரூலர்ஸ்கிட்ட வந்து ஆப்சல்யூட் பீயிங்கிட்ட ஒரு பவரை கேட்பாங்க. கொஞ்சம் வந்து எங்களுக்கு பவர் தாங்க, இந்த மாதிரி நாங்கள் அவங்கள தோக்கடிச்சு உங்களோட இது க்ரியேஷன்லாம் வந்து காப்பாற்றிடுறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஆப்சல்யூட் பீயிங் வாய்வே திறக்க மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்சல்யூட் பீயிங்கோட ஒரே எண்ணம் இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கணும், அதை பார்த்து இவர் ரசிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ரூலர்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்சல்யூட் பீயிங்கே பெட்ரே பண்ணிட்டு அவரே கொன்றுவாங்க. எப்படி காடை கொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சோலோ லெவலிங் யூனிவர்ஸ். அவங்களோட பவரை பொறுத்து யாரை வேணால் கொள்ளலாம், யாருக்குமே வந்து நிலையான வாழ்வைங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிரியேட்டரை வந்து ஆஷ்பான்ட்ட ஒரு டைம் கேட்டிருப்பா, இந்த மாதிரி எனக்கு வந்து சாவில்லாத வாழ்க்கை தாங்குங்கிறப்போ அவரையே பெட்டர் பண்ணியிருப்பார் நம்ம ஷேடோ மானார்க்கு. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்கு வந்து பவர் கொடுத்துட்டோம்னா சிஸ்டம் கிரியேட்டர் என்ன வேணால் பண்ணலாம். பட் அது ஒரு தனி கதையாக போகும், அதை முழுசாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஸ்டம் கிரியேட்டர் மாதிரி தான் ரூலர் இருப்பார். அவரோட ஃபோட்டோ வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோவில் எல்லாருமே ரூலரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூலரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ரூலரையும் கொண்டுருவாங்க. கூடவே கப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் யூஸ் பண்ணி திரும்பி இவங்க சண்டை போடுறத வந்து திருத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம ரூலர்ஸு. திருத்தி 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 சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வாட்டி டைம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. திரும்பி 10 வருஷம் குறைக்கிறது, திரும்பி சண்டை போடுறது, அவங்க பண்ணுற தப்பெல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒரு வழியாக நம்ம மோனாக்ஸை டிஃபீட் பண்ணுவாங்க. இதுதான் 2வது வாரம் இது கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க ரூலர்ஸும் வந்து நிறைய எல்லா வருஷமும் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது. இவங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி லைஃப்லாம் கிடையாது. இவங்களுக்குன்னு ஒரு வெசலை சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி வந்து நிறைய வெசல்ஸ் இருக்காங்க பூமியிலேயே. அது வந்து உங்களுக்கே தெரியும். அதாவது தாமஸ் ஆண்ட்ரூவும் ஆக்சுவலாக ஒரு வெசல் தான், ரூலர்ஸோட வெசல் தான். அது மட்டும் இல்லாமல் ஜின்வோட அவங்க அப்பாவும் வந்து ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ரூலர்ஸ். அது ஃப்ராக்மெண்ட்டாக என்னன்னு தெரில, பட் அவங்களோட சின்ன பவர் இருக்கும் நம்ம ஜின்வோ அவங்க அப்பாட்ட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மோனாக்ஸும் நிறைய பேர்த்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஷேடோ மோனாக் இந்த இடத்துல வந்து நம்ம இவர் ஜின்வோ செலக்ட் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மோனார்க், பீஸ்ட் மோனார்க் இருக்குது, அப்புறமேட்டு நம்ம மோனார்க் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல மோனாக்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே மாற்றி மாற்றி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதில் 2 பேருக்கு டை தான் ஆகுமே தவிர இவங்க ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்க்ளூஷன் எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ பாய்.